நாங்கள் இன்னைக்கு செஸ் வில்லேஜுக்கு போயிருந்தோம். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு வழியாக அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சி நாங்கள் போயிட்டோம். அங்கே அந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடலான்னு பார்த்தா பக்கத்துலேயே இருந்துச்சு. ரேண்டமாக ஒரு கடையில் போய் கேட்டோம், இந்த செஸ் ப்ளே பண்ணுற இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி. ரொம்ப பக்கத்துலேயே இருந்தது. சரி உள்ளே எப்படி இருக்குன்னு போனால் ரொம்ப சிம்பிளான கடை, ரொம்ப எளிய மக்கள். அவர் லைக் நான் போய் பார்த்த உடனே வந்து ஃபஸ்ட்டு கேட்ட வார்த்தை, சாப்பிட்றீங்களா, சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நான் ஆக்சுவலி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அவரோட டேபிளில் வந்து ஒரு செஸ் போர்டு இருந்தது. ஸோ நான் எதுவுமே பேசல, அந்த செஸ் போர்டை பார்த்துட்டு இருந்தேன். என்னை பார்த்த உடனே விளையாடலாமா, வரீங்களான்னு கேட்டார். ஸோ நாங்கள் உள்ளே போனோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக அது ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, நாங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம்னு எதுவுமே சொல்லல. ரொம்ப கேஷுவலாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து பல இடத்துல இருந்தாங்க, ஒரு ரிமோட் ஏரியா. எல்லாரும் அங்கேருந்து அக்கம் இங்கே வந்து எல்லாருமே தண்ணி வீட்டில் உருவாக்கி அது சப்ளை பண்ணுறாங்க.